வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பூஸ்ட் கன்வெர்ட்டர். இப்போது இந்த பிக்சர் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, ஒரு பிக்சர். இது வந்து பக் கன்வெர்ட்டர். நேற்றைக்கு நடத்தின கிளாஸ், இதுக்கு முன்னாடி நடத்தின கிளாஸ் ரீகால் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் போர்டு. ஓகேவா? இந்த போர்டு இப்படி இருக்கும். இதில் இன்புட் பாருங்கள், இன் ப்ளஸ் இன் மைனஸ், அவுட் ப்ளஸ் அவுட் மைனஸ். இந்த இடத்துல ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்குது, எஸ்எம்டி வேரியபிள் ரெசிஸ்டர், எஸ்எம்டி காயில், எஸ்எம்டி கெப்பாசிட்டர் 2 இருக்குது. இந்த இடத்துல ஸ்காட்கி டயோட், இந்த இடத்துல டயோட், ஐ சுவிட்சிங் டயோட் இருக்குது. இதை பற்றி நான் ஒரு கிளாஸ் இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். தென் பைப்பின் இருக்கக்கூடிய ஒரு ஐசி. இந்த ஐசி வந்து 5296. லாஸ்ட் கிளாஸில் சொன்னதை ஒரு ரீகால் பண்ணிக்கிறேன். இது ஒரு வோல்டேஜ் வேரியபிள் ரெகுலேட்டர், பர்டிகுலரி பக் கன்வெர்ட்டர். பக் கன்வெர்ட்டர் அப்படின்னா ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர், அதாவது கொடுக்கக்கூடிய டிசி வோல்ட்டை குறைவாக எடுத்துக்கலாம். இதை லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். கூடவே உங்களுக்கு டெமோ காட்டியிருக்கேன். பொதுவாக ரெகுலேட்டர் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 3 பின் இருக்கக்கூடிய ரெகுலேட்டர். 7805, 06, 08, 09, 12, 24 இப்படிலாம் இருக்கும். அதில் பாசிட்டிவ் ரெகுலேட்டர் இருக்குது, நெகட்டிவ் ரெகுலேட்டர் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ரெகுலேட்டருக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் லீனியர் ரெகுலேட்டர் அப்படின்னு பேர். நாம் பார்க்கக்கூடியது வந்து சுவிட்சிங் ரெகுலேட்டர். இது ஒரு எஸ்எம்பிஎஸ், ஒரு குட்டி எஸ்எம்பிஎஸ், பக்காவாக ஒர்க் பண்ணோம். ஓகேங்களா? இது 3 ஆம்பியர் கரண்ட்டை டெலிவரி பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இந்த போர்டுக்குள்ளே, இந்த மாடலுக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். 1.2 வோல்ட்லேருந்து 37 வோல்ட் இன்புட் கொடுக்கலாம். அதேமாதிரி அவுட்புட்டில் இந்த மாதிரி குறைவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பொதுவாக இந்த சர்க்யூட்டுக்கு இந்த ஐசிக்கு என்ன தேவைன்னா எக்ஸ்டர்னல் ஒரு 4 காம்பனன்ட்ஸ் இருந்தால் போதும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓவர்லோடு ப்ரொடெக்டர் இருக்குது, இல்லை ஓவர்லோடு ப்ரொடெக்டர் இருக்குது, தெர்மல் ஷட் டவுன் இருக்குது, கரண்ட் லிமிட்டிங் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் இருக்குது, பார்த்துருக்கோம். இந்த சர்க்யூனுடைய இன்னொரு பிக்சர் தான் போர்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். விசிபிளாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டா லைக் திஸ். நான் இப்போ இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்கன்னா ஆக்சுவலாக இதான் இப்போ மாடுல். நான் இப்போ ஆன் பண்ணுறேன் இந்த சர்க்யூட்டை பாருங்கள். இந்த சர்க்யூட்டில் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வோல்ட்டை கொஞ்சம் ரைஸ் பண்ணுறேன். எவ்வளோ வோல்ட் வருது? 6.9 வோல்ட் டிஜிட்டல் மீட்டரில் பார்த்துட்ருக்கோம். இந்த மீட்டரை ஆன் பண்ணுறேன். 20 வோல்ட் ரேஞ்சில் வச்சுருக்கிறேன். நியர்லி 6.7, இங்கேயும் 6.9 சம்திங், கிட்டத்தட்ட ஈக்குவல் வோல்ட் இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய கன்வெர்ட்டருக்கு பேர் வந்து பூஸ்ட் கன்வெர்ட்டர். மாடல் இங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் பக் கன்வெர்ட்டர்ஸ். பூஸ்டர் கன்வெர்ட்டரில் ஏகப்பட்ட மாடல் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோ வரும்போது பார்க்கலாம். சரி, இந்த போர்டுக்கு அந்த போர்டுக்கு என்ன வித்தியாசம்? பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? நிறைய வித்தியாசம் இருக்குது. முதல்ல இன்புட் அவுட்புட்டே மாறி இருக்கும், ப்ளஸ் மைனஸ் எல்லாம் மாறி இருக்கும். ஒன்று, இதில் இருக்கக்கூடிய காயில் ஒரு வேல்யூ, அதில் இருக்கிற காயில் ஒரு வேல்யூ. சரி, இதுலேயே 5 பின் ஐசி, அதுலேயே 5 பின் ஐசி. ஏதாவது வித்தியாசம் இருக்கா? கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? இதுவும் அதுவும் நிச்சயமாக வேறு. பக் கன்வெர்ட்டர் வேறு, பூஸ்ட் கன்வெர்ட்டர் வேறு. ஓகேவா? இப்போது நம்ம ஒரு வீடியோக்குள்ளே இதை பற்றி டீட்டெயில்ஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் மூலிமா ஒவ்வொரு நாளும் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு பயிற்சி அளிச்சிட்ருக்குறோம். ஆன்லைன் மூலிமா செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர் ட்ரைனிங் இருக்குது, பைப் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் ட்ரைனிங் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், கூடவே பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் டிசைனிங். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அது கொடுக்குறது தான். எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். வருங்காலத்தில் வரக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான் முக்கியத்துவம் வாய்ந்த தொழிலாக இருக்கும். எதில்? சர்வீஸில். யார் சர்வீஸை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுடைய பொருளாதார நிலைமை கூடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா ப்ராடக்ட் நிறையா வந்துருச்சு, சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அந்த சர்வீஸை எப்படி முறைப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரைனிங் கொடுக்கறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். அதான் ட்ரைனிங். ஓகேங்களா? அதனால் இந்த சேனல் பார்க்குற நியூ காமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன், பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், யார் வேணால் புரிஞ்சுக்கலாம். படிப்பு தேவையில்லை, வயசு வித்தியாசம் தேவையில்லை, ஆர்வம் இருந்தால் போதும். ஓகேங்களா? என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதன் மூலிமா கால் பண்ணி கேளுங்க, நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? அதனால்
வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டன் வரும், ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இப்போது இது வந்து பூஸ்ட் கன்வெர்ட்டர்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன? கொடுக்குற டிசி வோல்ட்டை பல மடங்கு, எத்தனை மடங்கு? 4 மடங்கு அதிகம் பண்ணி கொடுக்கும். உதாரணமாக ஒரு 3 வோல்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். 3 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா 12 வோல்ட் டிசியாக எடுக்க முடியும். அப்போ யோசனை பண்ணி பாருங்களேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 3 வோல்ட் டிசியை நாம் அந்த மாதிரி பண்ணணுன்னா என்னென்ன வேணும்? 3 வோல்ட்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறைய இன்வெர்டர் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். 1.5 வோல்ட்லேருந்து 230 வோல்ட் எப்படி வரும் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஓகே, சரி, இப்போ பார்ப்போம். இப்போ 3 வோல்ட் டிசி இருக்குது. இதை ஏசியாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி வரைக்கும். இந்த மாடுலை தவிர 6 வோல்ட்டோ 12 வோல்ட்டோ இருக்குதுன்னு வைங்களேன். அதோட 2 மடங்கு அதிகம் பண்ணணும், 4 மடங்கு அதிகம் பண்ணணும் அப்படின்னா முடியாது. ஏன்னா டிசியை ஏசியாக யூஸ்ஃபுல்லாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்னால மாற்ற முடியாது. ஓகேவா? ஒருவேளை என்ன பண்ணலாம், இந்த டிசியை உதாரணத்துக்கு ஒரு 12 வோல்ட் டிசி இருந்தால் அதை முதல்ல 12 வோல்ட் ஏசியாக மாற்றினா மட்டும்தான் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்க முடியும். கொடுத்தா மட்டும்தான் அது இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கணும். இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் மட்டும்தான் 230 வோல்ட் வெளியே வரும். ஓகேவா? அப்போ எத்தனை தேவை இருக்குது பாருங்களேன். உங்களுக்கே தெரியும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய காஸ்ட்டு, ரேட்டு, அதனுடைய ஒர்க்கு, வேலை இத்தனை இருக்கு இல்லையா? சுருக்கமாக சொல்லப்போனால் வெரி டிஃபிகல்ட். டைரெக்டாக ஒரு டிசியை உடனே நம்ம என்ன பண்ண முடியாது, இன்னொரு டிசியாக கன்வெர்ட் பண்ண முடியாது, அதுவும் பண்ண முடியாது. இதை பண்ணுற மாடுல் ரொம்ப சிம்பிளிஃபையாக வந்துருச்சு. இதுக்குள்ளே மாஸ்பெட் இருக்குது, நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஐசி பற்றி டீட்டெயில்ஸ் ஓகேவா? 4 காம்பவுண்ட் செக்ஷனாக இருந்தால் போதும் இந்த ஐசி. இதில் என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம்? லாஸ்ட் கிளாஸில் நடத்தும்போது ஒரு ஐசி சொல்லியிருந்தோம். அது வந்து CA5296. அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இதில் அதே ஐசி இருக்கா? இல்லை, பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ஐசி இல்லை. ஓகேவா? சரி, என்ன டைப்பில் இருக்கும்? ஓகேங்களா? பாருங்களேன், இதுதான் இதில் வரக்கூடிய ஐசி. இதான் சர்க்கியூட். முடிஞ்சால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் யூஸ்வலாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இந்த ஐசி. மொத்தம் 5 பின் இருக்குது. அந்த ஐசினுடைய பின் கான்ஃபிகரேஷனில் வேறு, இந்த ஐசினுடைய பின் கான்ஃபிகரேஷன் வேறு. இதில் வர்ற ஐசி என்ன ஐசினா XL6009. XL6009 இது ஐசி. இந்த மாதிரி நிறைய ஐசி இருக்குது. எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இனி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இனி வரக்கூடிய இடத்துல எல்லாமே பொதுவாக ஒரு பேட்ரி சார்ஜ் பண்ணுறது, ஒரு போட்டோவோல்டிக் செல், அந்த டைமில் இந்த மாதிரி சோலார் பேனல், சார்ஜிங் சர்க்கியூட், டிஸ்சார்ஜிங் சர்க்கியூட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு லோடுன்னு சொல்லுவோம். அது வந்து இன்வெர்ட்டர், பெரும்பாலும் எல்லாம் இன்வெர்ட்டராக வந்துட்டுருக்கு. ஒரு பைக், கார், பைசைக்கிள், எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறத பைக்குன்னு சொல்கிறோம். இப்போ ரெடிமேடாக கிட்டே வந்துருச்சு. ஒரு சைக்கிள், ஒரு சைக்கிள் நாமளே அசம்பிள் பண்ணிக்கலாம், கிட்டு வாங்கி அசம்பிள் பண்ணிக்கலாம். மக்கள் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்கமும் அதுக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. நாம் மட்டும் ஐடியில் இருந்தோம்னா சக்ஸஸ் ஆகுமா? ஆக மாட்டோம். அப்போது இது சம்மந்தப்பட்ட நாலேஜ் நமக்கு நிறையா வேணும். ஒரு சோலார் சிஸ்டம்னா எப்படி ஒர்க் பண்ணுது, பேட்ரி எப்படி ஒர்க் பண்ணுது, அதில் வோல்ட் என்ன, ஆம்பியர் என்ன, எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது, என்ன ஒரு சர்க்கியூட் கொடுத்தா நம்ம எலக்ட்ரிக் பைக்கை நாம் சார்ஜ் பண்ணலாம், அதுக்கு எதாவது லிமிட் இருக்கா, ஏதாவது செக்யூரிட்டி சிஸ்டம் அதில் இருக்கா, சேஃப்டி டிவைஸ் இருக்கா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம நிறையா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்கூட்டியே நம்ம கொஞ்சம் வார்ம் அப் ஆகிறதுக்கு தான் இப்போ இந்த சர்க்கியூட்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது மீட்டரில் 6.7, இதில் 6.9 சம்திங் ஈக்குவலண்ட்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அந்த கண்ட்ரோலை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு ப்ரீசெட் இருக்குது. ஓகேவா? நான் வேணால் கொஞ்சம் பிக்சரை என்லார்ஜ் பண்ணி பார்க்குறேன், உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமாக தெரியணுங்கிறதுக்காக. புட்டு டுகெதர். ஓகே, இப்போது பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், நான் அந்த ப்ரீசெட் இருக்குது, அந்த ப்ரீசெட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணுற பாருங்கள் என்ன ஆகுது உங்களுக்கு. பாருங்கள் 6.5 இந்த மாதிரி வந்துட்டுருக்கு இல்லையா? வேரி ஆகுது. வேரி ஆகிறதுக்காக தான் காமிக்கிறேன். இப்போ நான் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறேன். கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பாருங்கள் 6.7, 6.8, 9, 7 வந்துருச்சு. வருது இல்லையா? வோல்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இப்போ என்ன சொல்கிறேன், இன்புட்டில் பாருங்கள் 6.9, அதாவது 7ன்னு வச்சுக்கோமே. அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 வோல்ட் வந்துருச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் 1 செகண்ட் இதை கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ரொட்டேட் பண்ணுறப்ப வோல்ட் பாருங்கள் கூட்டிகிட்டே போகுது.
15 வோல்ட் வருது, 16, 17, 18. கொடுக்குற வோல்ட் வந்து 6. இந்த மீட்டர்லேருந்து 20 வோல்ட்டுக்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், 200 வோல்ட்டு டேப்பிங்கை தெரிவிக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த ப்ரீசெட் மூலிமா அட்ஜஸ்ட் பண்ணுறேன். கொடுக்குறது 6.8 வோல்ட் இன்புட் வோல்ட்டு, இதில் வர்றது 6.8 வோல்ட்டு. பாருங்கள், அவுட்புட்டில் பார்க்குற வோல்ட்டு 21, 22 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ இதில் கூட்டிக்கிட்டே போகிறேன். கிளாக் வைஸில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கூடிக்கிட்டே போகுது. வோல்ட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட 28, 30, 34 வரைக்கும் வருதா பாருங்களேன். அப்போது என்னாச்சு, 4 மடங்குக்கு மேலே வோல்ட்டு வருது. ஓகேவா? இப்படி ஒரு மாடுல், இப்படி ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட் இது வரைக்கும் வந்ததில்லை. சரி, இதன் மூலிமா நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ எலக்ட்ரானிக் சர்க்யூட் அத்தனை சர்க்யூட்லேயும் நாம் இதை அப்ளிகபிள் பண்ணலாம். ஓகே, பாருங்கள், 6.7 வோல்ட் இருக்கிறது 34 வோல்ட் வரைக்கும் இல்லை ரைஸ் ஆகுது. இதுக்கு பேர் தான் பூஸ்டர் கன்வெர்ட்டர், ஸ்டெப் அப் கன்வெர்ட்டர் அப்படின்னு பேர். நீங்கள் அசம்பிள் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாடல் இருக்கு இல்லையா, இது டிசி வோல்ட் மீட்டர் ப்ளஸ் அம்மீட்டரோடு இருக்கு இல்லையா, இந்த யூனிட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்களே பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொருத்தரையும் மல்டிமீட்டர் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் இன்புட் வோல்ட்டையும் செக் பண்ண வேண்டியது இருக்கும், அவுட்புட் வோல்ட்டையும் செக் பண்ண வேண்டியது இருக்கும். இன்புட் கரண்ட்டையும் செக் பண்ணலாம், அவுட்புட் வோல்ட்டையும் கரண்ட் செக் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோவில் அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்களா எவ்வளோ வோல்ட் வருது பார்த்தீங்களா? சரி, இப்போ 6 வோல்ட் ஒருவேளை கூட்டலாம் குறைக்கலாம். பாருங்கள், மறுபடியும் என்ன செய்கிறேன், இதை என்ன பண்ணுறேன், மறுபடியும் இப்போ நான் குறைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குறைச்சிட்டே வரேன். அதே 6.7 வோல்ட் இன்புட் இருக்குது. இப்போது 24, 23, 21, 20 இப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. வந்துட்டு கிட்டத்தட்ட இது எவ்வளோ வோல்ட் இன்புட் வந்துச்சோ அந்த வோல்ட்டை நான் கொண்டு வர முடியும். ஓகேவா? பாருங்கள், கிட்டத்தட்ட கொண்டுட்டேன். அப்போ என்ன பண்ணலாம், இதை வச்சு நமக்கு என்னென்ன வோல்ட் அப்ளிகேஷன் வேணுமோ அதெல்லாம் செய்யலாம். ஓகே, சரி, இப்போது நான் கொஞ்சம் இன்புட் வோல்ட்டை கொஞ்சம் கூட்டி குறைச்சி பார்க்கலாம். இன்புட் வோல்ட்டை கூட்டி குறைச்சி பார்க்கலாம். என்கிட்ட ஒரு வேரியபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதன் மூலிமா என்ன பண்ணுறேன், வோல்ட்டை கூட்டுறேன், இன்புட் வோல்ட்டை கூட்டுறேன். 8.5 அல்லது 9.5, 12 வச்சுட்டேன். 12.7 அவுட்புட் கொடுத்துருக்கேன். அவுட்புட்லேயும் 12.7 வருது, ஈக்குவலாக வருது. நான் என்ன பண்ணுறேன், இந்த 12 வோல்ட்டை 2 மடங்கு அல்லது 3 மடங்கு கூட்ட முடியுமா? சேம் கன்வெர்ட்டர், இந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் கூட்டி காமிக்கிறேன். இப்போ 12.6 இருக்கு இல்லையா, அப்படியே மெல்ல ஏறுது. 13, 14, 15, 16 வோல்ட் வருது இல்லையா, அப்படியே எக்ஸஸ் ஆகிட்டே வருது. பாருங்கள், 12 வோல்ட் கொடுத்து டபுள் 24 வோல்ட் எடுத்துட்டேன். இன்னும் இதை ரொட்டேட் பண்ண பாருங்கள், வோல்ட்டு கூட்டிகிட்டே வரும். 12 வோல்ட் என்ன ஆகுது அப்படின்னா 34 வோல்ட்டு வரைக்கும் மேலே வருதா? அப்போ என்னது, கன்ஃபார்மாக தெரியுது இந்த மாடல் ஒர்க் பண்ணுது. ஏகப்பட்ட கேட்கட்ஸ் இதை வச்சுட்டு நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். சரி, இது எங்கேயாவது அப்ளிகபிள் ஆகுதா அப்படின்னு கேட்டால் ஆகுது. ரொம்ப முக்கியமாக எங்கே தெரியுமா, இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி. எல்இடி டிவியில் டிசின்னு ஒரு ஐசி இருக்குது. அந்த ஐசியில் வந்து 2 விதமான ஃபங்க்ஷன் பண்ணும். ஒன்று ஸ்டெப் அப், ஸ்டெப் டவுன், ரெண்டுமே அந்த ஐசிக்குள்ளே இருக்கும். டிசி ஐசி நீங்கள் கிளாஸ் படிக்க வரும்போது அதை பற்றி மேற்கொண்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த டிசி ஐசி இல்லாத சர்க்யூட்டை தயாரிக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு ஒன்று. ஓகேவா? கம்பல்சரி நாளைக்கே ஒரு எல்இடி டிவி புதுசாக ஒன்று தயார் பண்ணால் கூட டிசி ஐசி இல்லாமல் தயாரிக்க முடியாது. அந்த ஐசியோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டால், அந்த ஐசி வந்து கொடுக்குற வோல்ட்டை வந்து குறைச்சி கொடுக்கும். 1.2, 1.5, 1.8ன்னு. அதே ஐசி 15 வோல்ட்டு, 18 வோல்ட்டு, 8 வோல்ட்டு, 9, 12 வோல்ட்டும் கொடுக்கும். அதிகம் பண்ணுனா அப், கம்மியாக பண்ணால் டவுன். ஸ்டெப் அப், ஸ்டெப் டவுன் ரெண்டுமே பண்ணும். இப்போ அந்த ஐசியில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா, அதாவது அவுட்புட் வரல அப்படின்னா ஒரு செக்ஷன் வேலை செய்யாது. அந்த மாதிரி இடத்துல நாம் இந்த மாடுலை யூஸ் பண்ணி அந்த செட்டை ரெடி பண்ணலாம். இப்போ உதாரணமாக 3.3 வோல்ட் வந்தால் தான் ட்ரிகர் ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த ட்ராக்கில் வோல்ட் வரல, கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கும்போது இந்த மாடுலை அந்த இடத்துல வச்சு நாம் அதை சரி பண்ணலாம். நிறைய டிவியில் 1 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும். 1.2, 3.3, 1.8, 2.5 இந்த வோல்ட்டில் தான் ஆப்ரேட் ஆகும். ட்ரிகரே அதில் தான் ஆகும். ஓகேங்களா? அது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அது ஃபங்க்ஷன், ஒர்க்கிங் பிரின்சிபல் வரும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, அப்போ லோ வோல்ட்டு கொடுத்தும் ஹை பண்ணிக்கலாம். முதல்ல 6 வோல்ட்டு கொடுத்து இப்போ 12 வோல்ட்டு கொடுத்தும் இந்த வோல்ட்டை கொண்டு வரலாம். ஓகேவா? சரி, இன்னும் கம்மியான வோல்ட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில். ஓகேவா? என்ன பண்ணலாம்,
ஒரு 2.8 இல்லைனா 3 வோல்ட் கொடுத்து பார்க்கலாமா? கொடுத்து பார்த்தா ஒரு பேட்ரி கொடுத்து பார்க்கலாம். கொடுத்து பார்த்தாலும் ஒர்க் பண்ணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ வோல்ட் கொடுத்தாலும் ஒர்க் பண்ணும். ஓகேவா? சரி, இந்த சர்க்யூட்டில் வேறு என்ன இருக்குதுன்னு கேட்டால் அதான் உங்களுக்கு சொன்னேன். இதுதான் இதனுடைய டயக்ராம் சொல்லியிருக்கேன். இது ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இதுதான் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் உங்களுக்கு இருக்குது பாருங்கள். இந்த ஐசியில் இந்த பின் நம்பர்லாம் கொடுத்துருக்கு. 1ஆவது பின் வந்து நெகட்டிவ், 2வது பின் ஆன் ஆஃப். இந்த பின் 2வது பின் வந்து ஹை ஆர் லோ, அதை பொறுத்து அவுட்புட் வரும். அதாவது ஹையாக வந்தால் ஆன் ஆயிரும், லோவாக வந்தால் ஆஃப் ஆயிரும் இந்த ஐசி. ஏன்னா உள்ளே ஷட் டவுன் இருக்குது. 2வது பின் நம்பர் 3 இருக்கா, இதான் பின் நம்பர் இருக்குது. இந்த பின் நம்பரில் இதான் காயில். இந்த காயில் வந்து சுவிட்சிங் ஆகிறத பொறுத்து தான் அவுட்புட் வரும். இதில் ஸ்பெஷல் டயோடு ஸ்காட்கி டயோட் அப்படின்னு பேர். ஹை சுவிட்சிங் டயோடு இதுதான் பூஸ்டிங் பண்ணும் வோல்ட்டை. இந்த இடத்துல வேரியபிள் ரெசன்ஸ், பிக்சர் ரெசன்ஸ் இருக்குது. அவுட்புட்டில் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, இன்புட்டில் ஃபில் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இந்த 2 கெப்பாசிட்டி விட்டுட்டால் கூட மீதி என்ன தேவை அப்படின்னு கேட்டால் ஒரு டயோடு 2 ரெசன்ஸ் ஒரு காயில் இருந்தால் போதும், நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். ஐசி மார்க்கெட்டில் கிடைக்கிது. 5ஆவது பின் வந்து ஃப்ளைபேக் அல்லது ஃபீட்பேக் அப்படின்னு பேர். 4ஆவது பின் வந்து விசிசி மீன்ஸ் சப்ளை. ஓகேவா? இவ்வளோ ரொம்ப சிம்பிள் சர்க்யூட் இது. ஓகேவா? பக்கா எஃபிஷியன்சி இருக்குது. 98% எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய ஒரு மாடுல். ஓகே, இது இப்போ லாஸ்ட் கிளாஸில் பண்ணது பக் கன்வெர்ட்டர். இது வந்து பூஸ்ட் கன்வெர்ட்டர். பூஸ்ட் கன்வெர்ட்டர்லேயே நிறைய ஐசி இருக்குது. ஓகே, பக் கன்வெர்ட்டர்லேயும் நிறைய ஐசி இருக்குது. கிட்டத்தட்ட 50 ஆம்பியர் இருக்கக்கூடிய ஒரு மாடுல் கூட இருக்குது, ரெடிமேடாக இருக்குது. ஓகேவா? இந்த ஐசி எத்தனை ஆம்பியரை கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டால் லாஸ்ட் கிளாஸில் பக் கன்வெர்ட்டர் வந்து 3 ஆம்பியர்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து 4 ஆம்பியரை டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட். அப்படின்னு என்ன அர்த்தம்? மோட்டரை கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு பல்போட பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு சார்ஜிங் சர்க்கிள் கொடுக்குற வோல்ட் எந்த வோல்ட் வேணுமோ அந்த வோல்ட்டை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் செய்ய முடியும். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏசியிலேருந்து டிசி பண்ணணும்னா பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் தேவை, ஸ்டெப்பை பண்ணணும், இவ்வளோ வேலை தேவைப்படும். அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளிஃபையாக இந்த சர்க்யூட் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2வது பாருங்கள், இது ஒரு சர்க்யூட் டயக்ராம். சேம் அதே தான் உங்களுக்கு. ஏஸ் யூஸ்வலாக கொஞ்சம் இது கொஞ்சம் டிசிப்ளின் ஒர்க். அதே ஐசி தான், கொஞ்சம் ஒரு 2-3 காயில் எக்ஸஸாக இருக்கும். பாருங்கள், இதில் ஒரு காயில், இங்கே ஒரு காயில், இங்கே ஒரு காயில் இருக்கும். ரொம்ப டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை, ஏன்னா இந்த ஐசிக்குள்ளே வந்து எல்லாமே இருக்குது. இதுக்குள்ளே ஒரு மாஸ்பெட்டு, இதில் சுவிட்சிங் ஆகுது. இதுக்குள்ளே செல்ஃப் எக்ஸாக்ட்லி ஆசிலேட்டர் சர்க்யூட் இருக்குது. பவர் சப்ளை கிடச்சோன்னு சுவிட்சிங் ஆகும். சுவிட்சிங் ஃப்ரீக்வன்சி 400 கிலோ சைக்கிள்ஸ். லாஸ்ட் கிளாஸில் பார்த்த பக் கன்வெர்ட்டரில் 150 கிலோ ஹெர்ட்ஸில் தான் சுவிட்சிங் ஆகும். அதோட 4 மடங்கு சுவிட்சிங், கிட்டத்தட்ட 400 கிலோ ஹெர்ட்ஸில் இது வந்து சுவிட்சிங் ஆகும். வெரி எஃபிஷியன்ட் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கிட்டு. ஓகேங்களா? இதெல்லாம் ஃபில்டர் சர்க்யூட்டு, இது ஃபீட்பேக் சர்க்யூட். இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஜீன டைமர் பொருட்களை SR160 தான் ஸ்காட்கி டயோடுன்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றி நேரம் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் டோட்டல் சர்க்யூட். ரொம்ப டீப்பாக ஏன் போகலன்னு, இந்த மாடல் கொஞ்சம் விலை கம்மி. ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா ஒன்று புதுசாக வாங்கிக்கலாம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன்னா 2-3 மாடல் சேர்ந்துருச்சுன்னா இதில் இருக்கிற காயில் மாற்றி பார்க்குறதோ, இதில் இருக்கிற ஐசி மாற்றி பார்க்குறதோ, சிம்பிளாக வேலை முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். இந்த மாடலில் ரீப்ளேஸ் பண்ணுறது வாங்குறது சரி ஈஸி. ஆனால் கம்பெனி கிட்டு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நான் சொன்னேன் இல்லையா, ஃபியூச்சரில் நம்ம சந்திக்கக்கூடிய பவர் சப்ளைலாம் இந்த மாதிரி எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ் வரும். ஓகேவா? இதில் காமிச்சிருக்கிறது எல்லாமே இதுதான் எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ். ஓகேவா? இப்போது நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். அசம்பிள் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது சந்தேக டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். நேற்று கிளாஸில் பக் கன்வெர்ட்டர், இப்போ பூஸ்ட் கன்வெர்ட்டர் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு மாடலை பற்றிய டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.